ஏங்க உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும். கேளுங்கம்மா கேளுங்கோ, நம்ம மேலே எல்லாமே கேளுங்கோ. உங்க பேங்க்ல ஏதாட்டும் வேலை இருக்குமா? பேங்க்கு மேலே வேலை வேணும்னா நீங்க எக்ஸாம் மேலே எழுதணுமா? எக்ஸாம் மேலே எழுதி நீங்க பாஸ் ஆகணும். நிம்மல் வேறு ஊருக்கு தான் கிடைக்கும், இந்த ஊருக்கு கிடைக்காதுமா. அதுவும் நிம்மளுக்கு வயசாயிட்டுமா, எழுத முடியாது. ஐயோ எனக்கு கிடையாது, நம்ம சான்ஸ்ராணிக்கு. ஜான்ஸ்ராணி படிச்சிருக்குதா? அது படிக்கிறேன்னு கேள்விப்பட்டேன். என்னன்னு கேட்காம நீங்க பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கீங்க, போங்க. சொல்லுங்கோ சொல்லுங்கோ. ஏதாவது டெம்பரரி வேலை மாதிரி இருந்ததுன்னா சான்ஸ்ராணிக்கு போட்டு கொடுங்களேன். சரோஜா, என்ன மாமா, என்ன இந்த பக்கம்? மாமா ஒருத்தன் உயிரோட இருக்கனா இல்லையான்னு கூட நீ பார்க்க மாட்ட, அப்படிதானே? ஐயோ நானே நாளைக்கு வரலான்னு நினைச்சேன், பத்திடுங்க. செலவுக்கு ஒரு பைசா கிடையாது தெரியுமா? அந்த மாமா இருக்கிறத நீ மறந்துட்டியா? நீங்க போங்களா, நான் அப்புறம் கொண்டு வரேன். நிம்மல் உட்காருங்கள் ஐயா, நம்ம நிம்மளுக்கு மேலே காசு தாரோம். நிம்மளுக்கு மேலே எவ்வளவு வேணும்? ஒரு 500 ரூபா இருந்தா போதும். நீங்க போங்க, நான் கொண்டாரேன். விரட்டி விரட்டி விடுவா. மாமா வந்த ஒரு காப்பி தண்ணி கொடுக்கலாம்ல? சரோமா, நிம்மல் மாமா பாவம், கோபம் பட்டு போதும். அவர் நைட்டு சரக்கு அடிக்கிறதுக்கு துட்டு கேட்க வந்திருக்காரு. தினமெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருந்தா நம்ம ஓட்டாண்டியா தான் போக முடியும். ஏதாவது செலவுக்கு காசு வேணா கொடுக்கலாம். கூட்டிக்கு எப்படி கொடுக்க முடியும்? ஒரு 3 நாள் போட்டோம், அப்புறமா நான் கொடுத்துக்கிறேன். இல்லைன்னா வீட்டுக்கு தேவையான ஜாமாவை தான் வாங்கி போட்டுட்டு இருக்கேனே. நிம்மல் மேலே அவங்க வருத்தப்படுவாங்கோ. வருத்தப்பட்டா பட்டு போட்டோம், அதுக்கு குடிக்கிறதுக்கு காசு கொடுக்க முடியுமா சொல்லுங்க? நிம்மல் பேசுறது கரெக்டுமா? எங்க அது சான்ஸ்ராணிக்கு வேலை கேட்டுக்கிட்டு இருந்தேனே, என்னாச்சு? ஏதாவது அசிஸ்டன்ட் மாதிரி போட்டுக்கிட்டு அவளுக்கு ஏதாவது சம்பளம் கொடுக்கலாம்ல? அப்படி எல்லாம் இங்க போடக்கூடாதுமா, ஏதாவது சொல்லுவாங்கோ. நான் கண்டிப்பா வேற ஏதாவது வேலை இருந்தா சொல்றேன். கொஞ்சம் சீக்கிரம் சொல்லுங்க, பாவம் அவ வேலை இல்லாம கஷ்டப்படுது. அந்த சூர்யாவுக்கு ஏதாவது வேலை இருந்தா சொல்லுங்க. சரி சரோமா, 2 பேருக்கும் நான் வேலை இருந்தா சொல்றேன். 2 பேருக்கும் நல்ல வேலை கிடைச்சிட்டுனா டக்கு பக்கம் கல்யாணத்தை பண்ணி வச்சிடலாம், பத்திடுங்க. கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடியும் அந்த பொண்ணு மேல இருக்கிற கேஸ் எல்லாம் சரி பண்ணணும், அப்புறம் தான் கல்யாணம் பண்ணணும். ஆமா, நீங்க சொல்றது கரெக்ட் தான். அதை முதல்ல முடிக்கணும். நம்ம லாயர் பையனை போய் பார்த்து பேசணும். நீங்க லாயர் பையன் பேசி ரொம்ப நாள் ஆச்சுலா, அப்பப்போ பேசிக்கோமா. ஃபர்ஸ்ட் நிம்மளுக்கு உதவி செஞ்சது அந்த பையன் தான். நான் அடிக்கடி போன்ல பேசுவேங்க, நேர்ல தான் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, பார்த்துக்கிடுங்க. லாயர் குமாரையும் அந்த பிரியாங்கா பிள்ளையவோ ஒரு நாள் நம்ம வீட்டுக்கு இன்வைட் பண்ணுமா? சரிங்க. ஏங்க டார்லிங், ஆஃபீஸ் கிளம்பியாச்சா? காலையிலே வந்து நிற்கால, என்னன்னு தெரியலையே. கிளம்பிட்டேன் பிரியா. அந்த லேடியை வேலையை விட்டு தூக்கிட்டீங்களா? எந்த லேடிமா? அதான் அந்த ரோஜா. ரோஜான்னு நம்ம ஆபீஸ்ல எந்த ஸ்டாஃபும் இல்லையம்மா. ஏதோ ஃப்ளவர் பேர் வருமே அந்த லேடி. மல்லிகா. எஸ் தட் மல்லிகா. பாவம், ரொம்ப கஷ்டப்படுறாங்க. உடனே அனுப்பினா எங்க போக முடியும்? அதான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். இன்னும் 1 மாசம் மட்டும் வேலை பார்க்கட்டும், அடுத்த மாசம் வேற ஏதாவது கம்பெனில என் ஃப்ரெண்டு கம்பெனி எங்கேயாவது மாத்தி விட்டுருதேன். ஐயோ, காலெல்லாம் மடக்குதால. சாரி டார்லிங், உங்களை அடிக்க வேண்டிய சூழ்நிலைக்கு நான் தள்ளப்பட்டுட்டேன். நான் ஒன்று சொன்னால் அதை உடனே செய்யுங்க டார்லிங், இல்லைன்னா எனக்கு ரொம்ப கோபம் வருது. சும்மா சும்மா அடிக்காத பிரியா. அந்த பொம்பளை வேலையை விட்டு தூக்கலன்னா டெய்லி உங்களுக்கு அடி விழும் டார்லிங். இதெல்லாம் ரொம்ப ஓவரு. ஒரு குடும்பமே என்ன நம்பி இருக்கு, வேலையை விட்டு தூக்குனா கஷ்டப்படுவாங்கன்னு சொல்றேன். யார் எப்படி நாசமா போனா பரவாயில்லங்கிறிய நீ? சந்தேகம்னு ஒன்று வந்துட்டுன்னா அதை நம்ம தீர்த்து வச்சிடணும். நான் முக்கியமா இல்லை அந்த பொம்பளை முக்கியமா? நீதான் முக்கியம். அப்ப இன்னைக்கே போய் அந்த பொம்பளையை டிஸ்மிஸ் பண்ணுங்க. சரி. எங்க டார்லிங், ஐ லவ் யூ. லவ் யூ சொல்லாம போனீங்கன்னா திருப்பி முதுகிலே மிதிப்பேன். ஆத்தாடி, காலை தூக்கிட்டுல வாரா. லவ் யூ பிரியா, லவ் யூ லவ் யூ லவ் யூ சோ மச். தேங்க்யூங்க, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. சாயந்தரம் உங்களுக்காக சாப்பிடாம காத்திருப்பேன். ஏங்க ஐ மிஸ் யூ. ரொம்ப நல்ல அன்பான மனுஷன். எவ்வளோ அடித்தாலும் கண்ணு மாதிரி நிற்பாரு என் ஹஸ்பண்ட். அவர்கிட்ட எனக்கு பிடிச்சதே அதான். கடைசி வரைக்கும் அடி வாங்கிட்டு கடைசி அடியில் விழுவார். சினிமா ஹீரோன்னு நினைப்பவருக்கு. ஏங்க, உங்களை பற்றி ஊருக்குள்ள நிறைய தப்பு தப்பாக கேள்விப்படுறேன். கொஞ்சம் ஒழுங்கா இருங்க, வயசான மாதிரி நடந்துக்கிடுங்க. என்னத்த பெருசா நீ கேள்விப்பட்டு கழிச்சுட்ட? ஃபர்ஸ்ட் எல்லாம் பேங்க் மேடம் எவ்வளோ பாசமாக மரியாதையாக கூப்பிடுவீங்க. இப்போ நீங்கள் ரொம்ப மோசமாக பேசுறீங்க. பொண்டாட்டி மாதிரி நடந்துக்கிட்டா நானும் புருஷன் மாதிரி நடந்துக்கிடுவேன்.
வயசானவங்க மாதிரி நடந்துக்கிடுங்க. வாலிப பையன் மாதிரி நடந்துக்கிட்டீங்கன்னா நான் என்ன செய்ய முடியும்? எதுக்கு கல்யாணம் பண்ணனே தெரில, சும்மாவே இருந்திருக்கலாம். அந்த டீ கடையிலே கிடந்தீங்க, இப்போ அந்த பொண்ணு மாம்பழம் விற்க போயிட்டு இப்போ அங்கேயே போய் நிற்கிறதா கேள்விப்பட்டேன். ஆம்பளையால் 4 இடத்துக்கு போவாங்க வருவாங்க, அதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காத. எங்க நம்ம பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கோம், மாசமா இருக்கா, சம்மந்தி வீட்டுல கொஞ்சம் ஒழுக்கமா நடந்துக்கிடுங்க. நான் என்னவோ மாப்பிள்ள அக்காவை கையை பிடிச்சு இழுத்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. சீ, பெரிய மனுஷன் வாயில இருந்து வர வார்த்தையா இது? வா என் தூர. நான் ஏதோ ஜாலியா இருக்கிறதுக்காக அங்க எங்க சுத்திக்கிட்டு இருக்கேன், அது உனக்கு பொறுக்கலையோ? நீ பொண்டாட்டி மாதிரி நடந்துக்கிட்டியா முதல்ல? சீ, வயசான காலத்துல பொண்டாட்டி மாதிரி நடந்துக்கிட்டே பொண்டாட்டி மாதிரி நடந்துக்கிட்டேன்னு கேட்டுக்கிட்டே இருக்காரு மெண்டல் மனுஷன். பெருசா வந்துட்ட டீச்சர் கேள்வி கேட்க. நீங்க கேவலப்பட்டு தான் நிக்க போறீங்க பாருங்க. பேசிட்டு இருக்கும்போது ஏன் ஓடுறீங்க? நீ பேசுறேன்லாம் நான் ஒன்னும் வரல, நான் என் பர்ஸ வச்சுட்டு போயிட்டேன், இங்க தானே வச்சேன். ஆமா, அந்த மண் வீட்டை 1000 ரூபாய்க்கு வாடகைக்கு விட்டுருக்கீங்களாமே, அந்த பொண்ணு பாவம் கஷ்டப்படுது, ஒரு 500 ரூபாய்க்கு கொடுக்க வேண்டியதானே? எந்த பொண்ணு கஷ்டப்பட்டாலும் வாசியில வீடு கொடுக்க முடியாது. ஏங்க அங்க கரண்ட் கிடையாது, ஒண்ணும் கிடையாது, மண் தரேன், மனசாட்சி இல்லாம பண்ணாதீங்க. இந்த பாவம் நம்ம பிள்ளைய பிடிச்ச ஆட்டம். பேங்க்ல வேலை பாக்கியா இல்லைன்னா இது வந்து பள்ளிக்கூடத்துல டீச்சரா இருக்கியா? இல்லங்க, நம்ம நியாயமா இதனால நடந்துக்கிடணும், இல்லைன்னா பாவம் பிடிக்கும். பிடிக்கட்டும், பரிசு அளவை காணும். உங்க போக்கே எனக்கு பிடிக்கல. கண்டிப்பா ஒரு நாள் நீங்க பெரிய அடியா வாங்கிட்டு வருவீங்க. நிறைய பணம் வச்சிருக்கேன், அடிலாம் உழாது. 5-6 வீடு வாடகைக்கு விட்டுட்டு அந்த பணத்தை வாங்கி நல்லா தின்னுக்கிட்டு சுத்திக்கிட்டு திரிகிறாரு. ஊருக்கு ஏதாவது புதுசா பொம்பளையால் வந்துட்டா அது பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்காரு. ஒரு நாள் எவனாவது வெளுத்து விட போறான். முனியமா புருஷன் வந்து இவரை வெளுத்து விடணும், அப்பதான் ஜெயிப்பிட்டு வருவாரு. என்ன தாத்தா, உடம்பு இப்ப எப்படி இருக்கு? இப்போ பரவாயில்லக்கா. சளிய விடுமா, அவர் போய் உள்ள போய் படுக்கட்டும். என்ன பிரச்சனை, டாக்டர் என்ன சொன்னாங்க? ஒண்ணுமில்ல, ரொம்ப டென்ஷன் ஆகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. செல்லம்மா, எனக்கு உள்ள படுக்க ஒரு மாதிரி இருக்கு, நீங்க காத்தோட்டமா படுத்துக்கிட்டா. சரி, வேண்டாம், பூச்சிக்கு ஏதாவது கடிச்சிரும். உங்க கடியை விட பூச்சிக்கடி எவ்வளவோ மேலு. கொஞ்ச நேரம் காத்தோட்டமா படுத்துட்டு வரேனே. சரிங்க, சரி, உங்களுக்கு எது வசதியோ அதை பண்ணிக்கிடுங்க. என்ன இவரு திடீர்னு வெளியே படுக்கணுங்காரு? நெஞ்சில பிரச்சனையா மண்டையில பிரச்சனையான்னு தெரியலையே. என்ன மொட்டை பாட்டி, ஒரேடியா உங்க புருஷனுக்கு எம்மளவுக்கு டிக்கெட் வாங்கி கொடுத்துருவீங்க போல தெரியுதா? கெருக்கிட்டா தேவையில்லாம டென்ஷன் படுத்திக்கிட்டு இருக்காத. ஏற்கனவே அவருக்கு உடம்பு சரியில்லை, நான் வேதனையில இருக்கேன். உங்க மூஞ்ச பார்த்தா வேதனையில இருக்கிற மாதிரி தெரியலையே. இன்னைக்கு 5-6 கப்பு காபி குடிச்ச மாதிரிலாம் தெரியுது. எப்படிக்கா கரெக்டாக சொன்னீங்க? ஆஸ்பத்திரியில் வச்சு இதோட 5-6 காப்பி வாங்கி குடிச்சிட்டு. அது டென்ஷன்ல வாங்கி குடிச்சது. ஓ, டென்ஷன்ல 5-6 காப்பினா அப்ப நல்லா இருந்தீங்கன்னா எவ்வளவு காப்பி குடிப்பீங்க? உங்ககிட்ட எல்லாம் பேசி பேசி என் நேரத்தை நான் வீணாக்க விரும்பல, வழிய விடுங்க. எட்டி அவன் எங்கட்டி சூரியா? ஏக்கா, அவன் கொஞ்சம் மாத்திரலாம் வாங்கிட்டு வாரேன்னு சொல்லியிருக்காங்க்கா. நேரம் ஆகும் போல தெரியுது. என்னடி திடீர்னு தாத்தா எப்படி படுத்துட்டாரு? இந்த கிளவி எந்த நேரம் கால் கத்திக்கிட்டு இருக்குல்ல, அதில் அவருக்கு நெஞ்சில் லேசாக அடைப்பு வந்திருக்கும் போல தெரியுது. பாவம், ஆப்ரேஷன்லாம் பண்ண வேண்டான்ட்டாங்க. ஆனால் அவர் டென்ஷன் ஆகக்கூடாதான். சரி, அவருக்கு ஓய்வு எடுக்கட்டும், நம்ம போவோம். கிறிஸ்மஸ் தாத்தா நாங்கள் போயிட்டு வரோம், பாய். நல்ல தாத்தா. இந்த கிளவி செத்துட்டுனா இவரை கொண்டு போய் எங்கள் மாமியாருக்கு கட்டி வச்சிருவேன். செண்பகம், சீக்கிரம் வாட்டி, வீட்டுக்கு போனோம், வெயில் அடிக்கி. இரவா பகலா குளிரா வெயிலா ஒன்னை ஒன்றும் செய்யாதடி, ஆனா என் உடம்பு எல்லாம் எரிஞ்சு போகுது, சுட்டு போகுது, வாடி செண்பகமே. ஏ பனிமலரு, என்னக்கோ? காதுக்கு மருந்து ஊத்திருக்கியாட்டி? ஊத்திருக்கேnkோ. ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல ஓடி வந்தேன். என்ன விஷயம்? உன் ஃப்ரெண்டு கோபாலு நெஞ்சு வலியில செத்து போயிட்டாராம். அட கடவுளே, இது இப்படிதான் சிரிச்ச மூஞ்ச சொல்லுவியாக்கும். பெய் மாலை வாங்கி அஞ்சலி செலுத்திரு. கோபால், என்ன உயிர் நண்பனே, என்ன விட்டு போயிட்டியே. பாவம், அழுதுட்டே போறா. இவ மாடு செண்பகங்கதனுக்கு கழுதையை பிடிச்சி 2 லிட்டர் பாலை கறந்து விட்டுற வேண்டியதான். அந்த முதுவினை மிதிச்சு தள்ளிருமே. செண்பகம், செண்பகம். பேதில போற மாடு என்ன கத்துது. கிட்ட போனா நம்மள கொண்டு விட முடியே. என் நண்பன் செத்துட்டான். ஒரு மாலை குடியா, ஒரு மாலை குடு. கோபாலு, கோபாலு, கோழி முட்டை தேடி வந்த கோபாலு, இப்படி ஐஸ் பெட்டிக்குள்ள போயிட்டியே கோபாலு, கோபாலு, கோபாலு. ஐயோ 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 ஐயோ, என் நண்பனை இப்படி போட்டு வச்சிருக்காளுவளே. கோபாலு, என்னை விட்டுட்டு போயிட்டியே. மாலையை போட்டுட்டு படு. இவ்வளவு சீக்கிரமா நீ போவேன் நான் எதிர்பார்க்கலையே கோபாலு.
ஆனா அதை போன மாதிரி போட்டு வச்சிருக்காளவளே, இவ்வளவெல்லாம் விளங்கு வளவளா. ஒரு ஊதுபத்தி கூட கொளுத்தி வைக்கலையே, நான் என்ன செய்வேன்? ஐய நிஜமாவே எங்க தாத்தா மாமா செத்து போயிட்டாரு போலயே. அட கடவுளே, இப்பதானே வீட்ல இருந்து வந்தோம். ஐயோ இதோட இவர் 3-4 வாட்டி செத்து செத்து பிழைச்சாரு, இப்ப உண்மையிலே போயிட்டாரு. தாத்தா மாமா, நீங்களாம் ஒரு பொம்பளைங்களாட்டி இப்படி போட்டு போயிட்டீங்களாட்டி. அவ பொண்டாட்டி எங்க? அந்த நாதாரி தான் எல்லாத்துக்கும் காரணம். அதாலதான் இவர் செத்துட்டாரு. செல்லம்மாவை நான் 2 துண்டா வெட்டாம விட மாட்டேன். முதல்ல அதை செய்யுங்க பாட்டியோய். வாங்கட்டி உட்காந்து ஒப்பாரி பாடல்கள் பாடுவோம். என்னட்டி இப்படி ஆயிட்டு? இப்பதானே டீ போயிட்டு வந்தோம், அதுக்குள்ள செத்து போயிட்டாரு. அதான்க்கா நேரம். ஆஸ்பத்திரியில பொழைச்சவர் திண்ணையில வந்து செத்துட்டாரு பாருங்க. பாடுங்கட்டி பாடுங்க. தாத்தா பாடும் பாட்டு அதை கேட்டு தலைய ஆட்டு. ஏக்கா தலைய ஆட்டு. டூல முடிஞ்சிருக்கு. டூல இருந்து ஒரு பாட்டு படிங்க. டூ 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 டூ. ஏ ஐ லவ் யூ, ஏ ஐ லவ் யூ. யூல இருந்து பாடு. பனிமலர் பாட்டி யூல இருந்து ஒரு பாட்டு படிங்க. ஊ, ஊ, ஊ. யூல இருந்து பாடுச்சோன்னா ஊல விடுதீங்க. சரி என்னமோ போங்க. ஏக்கா அடுத்து நம்ம அதே யூ தான். அது யூ யூ யூன்னு ஊல விட்டுருச்சு. யூனா யூ கிடையாது, ஓ. உன்னை தானே தஞ்சம் என்று நம்பி வந்தேன் தாத்தா. தா அப்படின்னு முடிச்சிருக்கீங்க. தாத்தா தாத்தா தண்ணிக்குள்ள தவளை 2 பொந்துக்குள்ள சூ சூ மாறி. பாட்டி மாறின்னு முடிச்சிருக்க. ரீ ரிங்க ரிங்க ரோசஸ், பாக்கெட்டு புல்லா ரோசஸ், அஸ்ஸா புஸ்ஸா. நல்ல கதையா இருக்க. சினிமா பாட்டு படிக்கச்சுன்னா சின்ன பிள்ளைகள் பாட்டு படிக்கீங்க. புஸ்ல முடிஞ்சிருக்குட்டி. நல்ல காதுல மருந்தெல்லாம் ஊத்திட்டு வந்திருக்கு போல. நல்ல பாட்டெல்லாம் கரெக்டா சொல்லுத. ஏக்கா புஷ்ல இருந்து ஒரு பாட்டுக்கா. இசுல இருந்து என்ன பாட்டு இருக்கு? ஆ அஸ்கு அஸ்கு எம்மோ எம்மோ ஏ அஸ்கு அஸ்கு என்று ஒரு லைன் படிச்சுக்கிட்டு பாட்டு படிச்ச மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்களோ? வேற அந்த பாட்டு வாய்க்குள்ள நுழையாதுட்டி. சரி எதுலயோ முடிச்சிருக்கீங்க. நான் கால இருந்து படிக்கேன். கட்டி பூடிடா கண்ணாலா கண்டபடி கட்டி பூடிடா. ஐயோ 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 ஐயோ, இங்க என்ன நடக்கு? தாத்தா மாமா நம்மளை விட்டு போயிட்டாரு. சீ, நீலாம் ஒரு பொம்பளையா? புருஷனுக்கு ஒரு ஊதுபத்தி கூட கொளுத்தி வைக்காம போயிட்டா. எப்படி போட்டிருக்க பாரு என் ஃப்ரெண்ட. என்ன உளறிட்டு இருக்கீங்க? அவருங்க வந்து படுக்க தானே செஞ்சாரு, என்னது செத்து போயிட்டாருங்க? அப்ப சாவலையா? இந்த பாட்டி மாலெல்லாம் போட்டு வச்சிருக்கு. நாங்க அந்தாக்சரி படிச்சிட்டு இருக்கோம். சீ, நீ ஒரு பொம்பளையா? எத்தனை வாட்டி தான் என் புருஷனை கொல்லுவீங்கட்டி? அம்மா பியாயி, யாத்தே உடம்புக்குள்ள பியாய் வந்துட்டு. இது ஒரு அரை மெண்டலு. கேங்க எந்திரிங்க. என்னதான் நடக்குதுங்க? நேரத்துல இருந்து நீங்க செத்து போனதான் எபிசோடு ஓடிக்கிட்டு இருக்கு. வாங்க, உங்களுக்கு ஆயுசு கட்டிதான். ஏ ஏ ஏ ஏ தாத்தா மாமா பொழைச்சிட்டாரு. இவெல்லாம் ஒரு பொம்பளை. நீங்க உள்ள வாங்க, வந்து தூங்குங்க. என்னதாமாங்க நடக்கு? ஏதேதோ நடக்குது, என்னத்த சொல்ல.